தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை பெயரை பயன்படுத்தினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தலைவர் சவுந்தரராஜன் பேட்டி. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தல் கூட்டம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. புதிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது, தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவை அடுத்து 1/10/2024 மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேரவைத் தலைவராக சவுந்தரராஜன், பொதுச் செயலாளராக வெள்ளையனின் இளைய மகன் மெஸ்மர் காந்தியையும் தேர்வு செய்தனர். பேரவையின் தலைவர் வெள்ளையன் மறைந்து சில நாட்களிலேயே தலைமை பொறுப்பு தேர்வு நடைபெற காரணம், பேரவையில் குழப்பம் ஏற்படுத்திய டைமண்ட் ராஜா வெள்ளையன் என்பதை தெளிவாக தெரிவிக்கிறோம். கடந்த மாதம் 29 டைமண்ட் ராஜா 7 மாவட்ட தலைவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு அவரே தன்னிச்சையாக தலைவர் என்று கூறிக்கொண்டார். இது பேரவையின் சட்ட விதிகளுக்கு முரணானது. ஆகவே பேரவையின் விதிகளை மதிக்காத டைமண்ட் ராஜா மற்றும் 5க்கும் மேற்பட்ட நபர்களை பேரவையில் இருந்து நீக்கியுள்ளோம். எனவே டைமண்ட் ராஜாவுக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை பெயரை பயன்படுத்துபவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் பேரவையின் தலைவராக இருந்த வெள்ளையன் காட்டிய வழியிலேயே வணிகர்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோம் என்று தெரிவித்தார். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர், வணிகர் சங்கங்களின் பிதாமகன் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் கடந்த 10/9/2024 அன்று உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார்கள். அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி தலைவரின் மகன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவை போட்டதால் எங்கள் பேரவையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் 17ஆம் தேதி மாநில நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி 1/10/2024 திருச்சியிலே கூட்டத்தில் நாம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம், நிர்வாகிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தோம். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக 29/9/2024 அன்று டைமண்ட் ராஜா அவர்கள் 7 மாவட்ட தலைவர்களை மட்டும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவர் தலைவராக அவரே தேர்வு செய்து கொண்டார். அதனால் நாங்கள் 1/10/2024 எங்களுடைய கூட்டம் திருச்சியில் நடந்தது. திருச்சியில் 43 மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். 43 மாவட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் நாங்கள் ஒருமித்த கருத்தாக ஏகமனதாக பேரவைத் தலைவராக சவுந்தரராஜன் ஆகிய நானும், பேரவை பொதுச் செயலாளராக எங்கள் தலைவர் அண்ணன் வெள்ளையனுடைய இளைய மகன் மெஸ்மர் காந்தன் வெள்ளையன் அவர்களும், பொருளாளராக அண்ணன் நியூராயல் பீர் முகமது அவர்களும் தேர்வு செய்யப்பட்டோம். அதனைத் தொடர்ந்து பேரவையில் குழப்பம் விளைவித்த டைமண்ட் ராஜா வெள்ளையன், கே தேவராஜ், திரு பாலகிருஷ்ணன், திரு ஹரிகிருஷ்ணன் போன்ற நிர்வாகிகளை நாங்கள் நீக்கியுள்ளோம். அது பத்திரிகை குறிப்பில் இருக்கிறது, அனைவருக்கும் வழங்குகிறோம். அதே போல எங்களுடைய பேரவை தொடர்ந்து எங்கள் பேரவை தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் காட்டிய வழியிலேயே வணிகர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து வணிகர்களையும் சில்லறை வணிகத்தையும் காக்கின்ற வகையில் தொடர்ந்து எங்களுடைய பேரவை நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் எந்த தவறுகள் வணிகர்களுக்காக இழைத்தாலும் அதற்கு நாங்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த எப்பொழுதும் தயாராக இருப்போம், போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது வரி சுமையாக இருக்கக்கூடாது, வரி எளிமையாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5%, 8, 12, 25 வரைக்கும் போயிருக்கு. 28 மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருள், அதாவது அரிசிக்கு கூட இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. 25 கிலோ வரைக்கும் பேக் பண்ணால் வந்து ஜிஎஸ்டி, அதுக்கு மேலே வந்து ஜிஎஸ்டி இல்லை. இப்போ 26 கிலோ பேக் பண்ணி அரிசி வந்து கொடுக்குறாங்க. நாளைக்கு வந்து 50 கிலோவுக்கு
ஜிஎஸ்டி இல்லை, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் அகற்றிட வேண்டும். தேவையில்லாத ஜிஎஸ்டி வரிகளை அகற்ற வேண்டும். ஜிஎஸ்டி வரி என்பது எளிமையாக்கப்பட வேண்டும். அடுத்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த பண்டிகை காலங்களிலே ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் மின் கட்டண உயர்வு, இதை சீர்படுத்த வேண்டும். அடுத்தது சொத்து வரி.